வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இன்றைய நாள் இனிய நாள் எல்லோருக்கும் இறைவன் அருள் முழுமையாக கிடைக்கட்டும். குரோதி வருடம் புரட்டாசி 19ஆம் நாள் சனிக்கிழமை 5/10/2024 வளர்பிறை திதியை திதி நாள் முழுவதும், சுவாதி நட்சத்திரம் மாலை 9:06 வரை, அமிர்த யோகம் 37-39 மேல், சித்த யோகம். இன்று புரட்டாசி சனிக்கிழமை விரதம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 9:30 10:30 வரை. ராகு காலம் காலை 9 10:30 வரை, குளிகை காலம் 6 7:30 வரை, யமகண்டம் 1:30 3 வரை. சூரிய உதயம் காலை 6:02 மணிக்கு. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்று சமநோக்கு நாள். சந்திராஷ்டிரமம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரங்கள். ராசி மீன ராசி. சந்திரன் துலாத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசி பலன்களுக்குள் செல்லலாம். மேசராசி. மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைகிறது. உங்களது உடல் நலன் சீராக இருக்கும். தன்னம்பிக்கை, தைரியம், செயலாற்றும் திறன், புத்திசாலித்தனம் ஆகியவை அதிகரிக்கும். ஜீவனம் சம்பந்தமான வேலை தொழிலில் சிறப்படைவீர்கள். கணவன் மனைவியின் உறவு மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமையும். இரட்டை சிந்தனை மேலோங்கும். இன்று நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இன்று நீங்கள் மூகாம்பியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பிரியமானவர்களின் சந்திப்பும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு பிடித்த பொருட்களும் வந்து சேரும். ஆரோக்கியம் இயல்பானதாக இருக்கும். காரிய அனுகூலம் ஏற்படும். தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் என்றாலும் செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும். புதிய திட்டங்கள் உத்திகளை நிறைவேற்றி பிறரால் மதிக்கப்படுவீர்கள். இன்று நீங்கள் விஷ்ணு பகவானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். ஆரோக்கியம் சிறு சிறு உபாதைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்க மறுப்பார்கள். வெளியிலிருந்து வந்த பிரச்சனைகள் முடிவடையும். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை தோன்றும். தாயின் உடல்நிலையில் அதிக அக்கறை தேவைப்படும். இன்று நீங்கள் மோகாளி அம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கடகம். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பண வரவும் சுமாராக இருக்கும். செலவுகள் கூடும். வேலைகளை முடிக்க அதிக உழைப்பு தேவைப்படும். தொழில் வியாபாரத்தில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். மனக்குழப்பம் ஏற்படும். தூக்கம் குறையும். கடமையில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. மனைவியின் செயல்பாடுகள் கவலை தருவதாக இருக்கும். இன்று நீங்கள் பெருமாளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நல்ல நாளாக அமையும். எல்லா வகையிலும் சுகமும் சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படும். நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள். தைரியம் உற்சாகம் அதிகரிக்கும். சகோதர உதவி கிட்டும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். ஜீவன வேலை தொழில்கள் லாபம் தரும். இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். இன்று நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தன லாபம் குறையும். குடும்பத்தில் நிம்மதி குறையும். மனைவி மக்களுக்கு மற்றவர்களால் தொல்லை உண்டாகும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். கௌரவ பங்கம் ஏற்படலாம். வீண் பயம் உடற்சோர்வு ஏற்படும். மற்றவர்களுடன் பேசும்போது கவனமுடன் இருப்பது நல்லது. சொந்த பந்தங்கள் உதவி கிட்டும். இன்றைய நாள் மிக சுமாரான நாளாகவே அமையும் என்பதால் கவனம் வேண்டும். இன்று லட்சுமி நரசிம்மரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள்.
துலாம் ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமைகிறது. தேக ஆரோக்கியம் மேம்படும், பெரியோர் உதவி கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும், மன திருப்தி ஏற்படும், புத்திசாதுரியம், வாக்குவன்மை ஏற்படும், பாக்கிய விருத்தியும் உண்டாகும், குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும், புத்தாடை அணிகலன்களை அணிந்து மகிழ்வீர்கள், சாஸ்திரங்களில் ஆராய்ச்சியும் தேர்ச்சியும் ஏற்படும், தொழில் வியாபாரம் விருத்தியாகும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இன்று துர்காதேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். விருச்சிகம், இன்று உங்களுக்கு சிறப்பான நாள் என்று சொல்லிவிட முடியாது. கட்டாயமாக இடப்பெயர்ச்சி பிரயாணம் ஏற்படும், பெண்களால் பணவரையும் ஏற்படும், கெட்ட வழிகளில் பணம் செலவாகும், தேவையற்ற வார்த்தை பிரயோகத்தால் உறவுகள் பாதிக்கப்படும் சூழ்நிலை உண்டாகும், எதிரிகளை நீங்களே தேடிக்கொள்ளும் நிலை ஏற்படும், உடல்நிலையில் மாற்றம் இருக்காது, ஜீவன தொழில்களில் மந்த நிலை காணப்படும். இன்று நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். தொட்ட காரியங்கள் துலங்கும், எதிர்பாலினத்தவரால் நன்மைகள் உண்டாகும், நோய் நீங்கி ஆரோக்கியம் மேலோங்கும், பண வரவு அதிகரிக்கும், நல்ல ருசியான விலை உயர்ந்த உணவை உண்டு மகிழ்வீர்கள், உங்கள் முகப்பொழிவு அதிகரிக்கும், கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும், ஜீவன தொழில்கள் லாபம் தரும், திருப்தி தரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இன்றைய நாள் இனிய நல்ல நாளாக அமையும். இன்று நீங்கள் பெருமாளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மகரம், இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சிறப்பான நல்ல நாளாக அமையும். எல்லா காரியங்களும் வெற்றி பெறும், சுய நம்பிக்கை, தேகதிடம், கல்வியில் வெற்றி உண்டாகும், முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டாகும், வாழ்வில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும், தீர்த்த யாத்திரைகள் செல்வீர்கள், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், கணவன் மனைவி இடையே நல்லுறவு அதிகரிக்கும், வேலை தொழில் சிறப்பாக நடைபெறும். இன்று நீங்கள் யோக நரசிம்மரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கும்பராசி, உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் செல்லும், புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள், தந்தையின் உடல்நிலை சீராகும், அவரின் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள், புகழ் ஓங்கும், வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் தோன்றும், கணவன் மனைவியிடையே நேசம் அதிகரிக்கும், வேலை தொழில்கள் தொய்வின்றி நடைபெறும். இன்று நீங்கள் மங்களநாதர் மங்களேஸ்வரியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மீனம், இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாகும். உங்கள் ராசியில் உள்ள உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் கவனம் வேண்டும். பல வகையிலும் உபத்திரவங்கள் ஏற்படலாம். பிறருக்கு தீமை நினைத்தால் அது நம்மையே வந்து திருப்பி தாக்கும். நீதி நேர்மையின்றி நடந்து கொள்ள தோன்றும், வயிற்றுப்போக்கு போன்ற உபாதைகள் ஏற்படும், மனதில் நடுக்கமும் பயமும் ஏற்படும். இறைவனை வணங்குங்கள். ஆதிகேசவனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.